ஹாய், இன்னைக்கு காளான் குழம்பு ஒரு 10 பேர் கூட சாப்பிட்ற மாதிரி சூப்பராக செஞ்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். 2 பேக்கெட் காளானை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தயிர், உப்பு, கரம் மசாலா, ஒரு 100 கிராம் பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ரஃபாக சக் பண்ண பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, சோம்பு, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஸ்பைசஸ், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு தேங்காய் 10 பேருன்றனால சேர்த்துருக்கேன். இல்லைன்னா ஊற வச்ச முந்திரி சேர்த்தா போதும். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 10 முந்திரி சுடுதண்ணியில் ஊற வச்சது அதையும் சேர்த்து மைய அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பெரட்டி வச்சுருக்க காளான் பட்டாணியும் சேர்த்துட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம மைய அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா கொதித்து வரும்போது கொத்தமல்லி, புதினா 2 கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான காளான் குழம்பு ரெடி ஆகிடுது. இது எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நெய் சோறு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.